வணக்கம். இன்னைக்கு நாம ஒரு ஆழமான விஷயத்த பத்தி பார்க்க போறோம். நம்முடைய இருப்பு, அதோட மர்மம் என்ன? நாம யாரு? இந்த உலகம் எப்படி இயங்குது? இந்த கேள்விகள் எல்லாம் நம்ம எல்லாரையும் என்னைக்காவது யோசிக்க வச்சிருக்கோம் இல்லையா? ஆமா, நிச்சயமா. நீங்க ஆன் த மிஸ்ட்ரி ஆஃப் பீயிங்னு ஒரு புத்தகம் பத்தி ஒரு முழுமையான பார்வை கேட்டிருந்தீங்க. இது ஒருத்தரால எழுதப்பட்டது இல்ல. பல பேர், அதாவது விஞ்ஞானிகள், ஆன்மீகவாதிகள், தத்துவஞானிகள், இவங்களோட கட்டுரைகளோட தொகுப்பு இது. ம். ஒரு கூட்டு முயற்சி மாதிரி. ஆமா. இவங்க எல்லாரும் சேர்ந்து நாம சாதாரணமா பார்க்கிற பார்வைக்கு அந்த பக்கம் போய் இருப்பு, உணர்வு நிலை, கான்ஷியஸ்னஸ் மாதிரியான விஷயங்களை எப்படி பார்க்கறாங்கன்னு அலச போறோம். சரி. ஜீன் ஹியூஸ்டன் கூட சொல்றாங்க, இந்த மாதிரி சிந்தனையாளர்களோட தொகுப்பு நம்ம மனசையும் ஆன்மாவையும் உயர்த்துறதோட சில ஆச்சரியமான உலகங்களுக்கும் கதவை திறக்கும்னு. வாங்க உள்ள போய் இன்னும் விரிவா பார்க்கலாம். முதல்ல இந்த புத்தகத்தோட முன்னுரை ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான ஐடியா சொல்லுது. நான் இருக்கிறேன், அதாவது ஆயம் அப்படின்னு சொன்னாலே அதுக்கப்புறம் எதையாவது சேர்க்கணும்னு நினைக்கிறோம். ஆமா, நான் ஒரு இன்ஜினியர், நான் ஒரு அப்பா, நான் சந்தோஷமா இருக்கேன் அப்படி. அதேதான். ஆனா இந்த புத்தகம் என்ன தேக்குதுன்னா, ஒருவேளை அந்த இருக்கிறேன் அப்படிங்கறதே போதுமானதா? அந்த இருத்தல் அதுவே ஒரு முழுமையான அர்த்தமுள்ள விஷயமா இருக்குமா? ஓ. அதுவே படைப்பாற்றல், அறிவு, அன்புக்கெல்லாம் ஆதாரமா இருக்குன்னு ஒரு பார்வை முன்வைக்கிறாங்க. இது வெறும் வெற்று திரை இல்ல, நிறைய சாத்தியங்கள் நிறைஞ்ச ஒரு வெளிங்கிற மாதிரி. ஆமா, அந்த இருத்தல் அதிலேயே எல்லாம் அடங்கி இருக்குங்கிற மாதிரி. இத ஆழமா பார்க்கும்போது தான் இந்த புத்தகத்தோட இன்னொரு முக்கியமான கருத்து வருது. இருமையற்ற தன்மை, அதாவது நான் டியூவாலிட்டி. நான் டியூவாலிட்டி, இருமையற்ற தன்மை. ஆமா, இது என்ன சொல்லுதுன்னா, நாம பொதுவா உலகத்தை ரெண்டா பிரிச்சு பார்க்கறோம். ஆன்மா வேற, உடல் வேற, நான் வேற, நீங்க வேற, நல்லது கெட்டது இப்படி. ஆமா, அப்படிதானே பார்க்கறோம். ஆனா இந்த இருமையற்ற பார்வை என்ன சொல்லுதுன்னா, இதெல்லாம் உண்மையில பிரிக்க முடியாத ஒரே முழுமையோட வெவ்வேறு தோற்றங்கள் தான். ஸ்பிரிட்டும் மேட்டரும் தனித்தனி இல்ல, ஒரே உண்மையோட ரெண்டு பக்கங்கள் மாதிரி. ஓ, கேட்க சுவாரஸ்யமா இருக்கு. ஆனா நாம கத்துக்கிட்ட விஞ்ஞானம் படி உலகம் பருப்பொருள், விதிகள், காரண காரியம் இதனால இயங்குதுன்னு பாக்குறோமே. சரி. அப்போ இந்த இருமையற்ற பார்வை இதுக்குள்ள எப்படி பொருந்தும்? இது முரண்பாடு மாதிரி இல்லையா? இது ஒரு நல்ல கேள்வி. பாத்தீங்கன்னா, இந்த புத்தகம் விஞ்ஞானத்தை தப்புன்னு சொல்லல, ஆனா விஞ்ஞானம் மட்டுமே முழு படம் இல்லைன்னு சொல்லுது. குறிப்பா இந்த உணர்வு நிலை, அதாவது கான்ஷியஸ்னஸ் விஷயத்துல. கான்ஷியஸ்னஸ். பொதுவா விஞ்ஞானம் என்ன சொல்லுது? உணர்வு நிலைங்கிறது மூளையோட ஒரு செயல்பாடு, சில கெமிக்கல் ரியாக்ஷன்ஸோட விளைவு, அப்படிதானே? ஆமா, அப்படிதான் நம்ம படிச்சிருக்கோம். ஆனா இந்த புத்தகத்துல வர்ற பல சிந்தனையாளர்கள், குறிப்பா சாண்ட், அதாவது சயின்ஸ் அண்ட் நான் டிவாலிட்டி இயக்கத்தை சேர்ந்தவங்க, இதை கேள்வி கேட்கறாங்க. குவாண்டம் பிசிக்ஸோட தந்தை மேக்ஸ் பிளாங்கே ஒரு தடவை சொன்னார். என்ன சொன்னார்? நான் உணர்வு நிலையத்தான் அடிப்படையா பார்க்கறேன், பருப்பொருளை உணர்வு நிலையிலிருந்து வந்ததா நினைக்கிறேன்னு. இந்த மாதிரி ஒரு பார்வைக்கு இவங்க முக்கியத்துவம் கொடுக்கறாங்க. அப்படியா சொல்றாங்க? அதாவது உணர்வு நிலைதான் முதல், பருப்பொருள் அதுக்கு அப்புறமா. ஆமா, இதுக்கு ஐடியலிசம், அதாவது கருத்துவாதம்னு கூட சொல்லுவாங்க. பெர்னாடோ காஸ்ட்ரோப் மாதிரி ஆட்கள் இது ரொம்ப வலுவா முன்வைக்கிறாங்க. உணர்வு நிலை தான் அடிப்படை யதார்த்தம், பருப்பொருள்ங்கிறது அந்த உணர்வு நிலையில தோன்ற ஒரு தோற்றம் மாதிரி இருக்கலாம் அப்படிங்கிறாங்க. இது நம்ம படிச்சதுக்கு அப்படியே தலைகீழா இருக்கே. எப்படி இதை ஏத்துக்கிறது? இதுக்கு என்ன ஆதாரம் இருக்கு? ஆதாரங்கிறத விட பல கோணங்கள்ல இருந்து சிந்தனைகளையும் சில சான்றுகளையும் முன்வைக்கிறாங்கன்னு சொல்லலாம். விஞ்ஞானத்துக்குள்ளேயே இதுக்கு சில சவால்கள் இருக்கு. எப்படி? நீங்க ஹார்ட் ப்ராப்ளம் ஆஃப் கான்ஷியஸ்னஸ் பத்தி கேள்விப்பட்டிருக்கீங்களா? கேள்விப்பட்ட மாதிரி இருக்கு, ஆனா சரியா ஞாபகம் இல்ல. அது என்னன்னா, நம்ம மூளையில நடக்கிற அந்த பௌதீகமான விஷயங்கள், நியூரான் ஃபயர் ஆகிறது, ரசாயனம் மாறுறது, இதெல்லாம் எப்படி நமக்கு ஒரு அகவயமான அனுபவமா, அதாவது ஒரு சப்ஜெக்டிவ் எக்ஸ்பீரியன்ஸா மாறுது. உதாரணமா, சிவப்பை பார்க்கும்போது வர அந்த சிவப்புங்கிற உணர்வு எப்படி வருதுன்னு விஞ்ஞானத்தால இன்னும் விளக்க முடியல. ஆமா, அது உண்மைதான். அதே மாதிரி ஸ்டூவர்ட் ஹேமராஃப், ராஜர் பென்ரோஸ் இவங்களோட ஆர்ச் ஓஆர் தியரி இருக்கு. அது கொஞ்சம் சிக்கலானது தான். ஆனா சுருக்கமா சொன்னா, மூளையில இருக்கிற ரொம்ப சின்ன குழாய்கள்ல, மைக்ரோ டியூபியூல்ஸ்ல குவாண்டம் லெவல்ல சில விஷயங்கள் நடந்து அதுதான் உணர்வு நிலைக்கு காரணமா இருக்கலாம்னு சொல்றாங்க. குவாண்டம் லெவல்லையா? ஆமா, இது உணர்வு நிலையை வெறும் கெமிஸ்ட்ரியோட நிறுத்தாம பிரபஞ்சத்தோட அடிப்படை இயல்புகளோட இணைச்சு பார்க்க முயற்சி பண்ணுது. சரி, இது ஒரு பக்கம். அப்புறம் டொனால்ட் ஹாஃப்மன் ஒருத்தர் சொல்றாரே, நாம பாக்குற உலகமே உண்மை இல்ல, அது ஒரு யூசர் இன்டர்ஃபேஸ் மாதிரி தான். அது என்ன கான்செப்ட்? ஆமா, அதுவும் ரொம்ப சுவாரஸ்யமான ஒரு கருத்து. ஹாஃப்மேன் என்ன சொல்றாருன்னா, பரிணாம வளர்ச்சி நாம உண்மைய உள்ளது உள்ளபடி பார்க்கறதுக்காக நம்ம புலன்களை உருவாக்கல. அப்போ எதுக்காக? நாம பிழைச்சிருக்கிறதுக்கு என்ன தேவையோ அதை மட்டும் காட்டும்படி தான் நம்ம புலன்கள் வடிவமைக்கப்பட்டிருக்குங்கிறார்.
உதாரணம் சொல்ல முடியுமா? இப்போ உங்க கம்ப்யூட்டர் டெஸ்க்டாப்ல ஃபைல் ஐகான்ஸ் இருக்குல்ல, நீங்க ஒரு நீல நிற ஐகானை கிளிக் பண்றீங்க. அந்த நீல நிற ஐகான் உண்மையிலே அந்த ஃபைலா? இல்ல, அது ஒரு அடையாளம். அதேதான். அது அந்த ஃபைலை குறிக்கிற ஒரு சிம்பல். ஆனா அதை வச்சு நீங்க வேலையை சுலபமா செஞ்சுக்கிறீங்க. அது மாதிரி தான் நாம பார்க்குற இந்த முப்பரிமாண உலகம், பொருட்கள், காலம், இடம் இது எல்லாமே அடிப்படை யதார்த்தம் எப்படி இருக்குன்னு நமக்கு தெரியாது. அதை குறிக்கிற ஒரு இன்டர்ஃபேஸ் தான். இது நம்ம பிழைப்புக்கு உதவுதே தவிர யதார்த்தத்தை அப்படியே காட்டாதுங்கிறாரு. பார்வை. இன்னொரு பக்கம் ஆன்மீக பார்வைகளும் இருக்குன்னு சொன்னீங்களே, ஆமா, அவங்க எப்படி இந்த விஷயங்களை அணுகுறாங்க? ஆன்மீக பாதைகள் பெரும்பாலும் நேரடி அனுபவம், உள் விசாரணை இதுக்கு முக்கியத்துவம் கொடுக்குது. வெறும் தர்க்கம், புத்திசாலித்தனம் மட்டும் பத்தாது, நீங்களே அதை அனுபவிச்சு பார்க்கணும்னு சொல்றாங்க. எதை அனுபவிக்கணும்? உதாரணத்துக்கு ரூபர்ட் ஸ்பைரா போன்ற ஆசிரியர்கள் கேட்குறாங்க, உங்க மனசோட உண்மையான இயல்பு என்ன? அது வெறும் எண்ணங்களோட ஓட்டமா, இல்ல அந்த எண்ணங்கள் வர்றது போறத கவனிச்சுக்கிட்டு இருக்கிற அந்த அமைதியான விழிப்புணர்வா, அவேர்னஸ்? அந்த அவேர்னஸை நேரடியா உணர்ந்து பார்க்க முடியுமான்னு கேட்குறாங்க. ஆத்தியசாந்தி போன்றவங்க ஞானம்ங்கிறது எங்கேயோ தூரத்துல அடைய வேண்டிய விஷயம் இல்ல, அது இப்பவே இங்கேயே நம்ம சாதாரண விழிப்புணர்வுலயே மறைஞ்சிருக்கு, அதை கவனிக்கணும்னு சொல்றாங்க. ஓகே. ஆனா இந்த ஆன்மீக பாதையில போறது சுலபமா இருக்குமா? நம்மளோட பயம், கோபம், குழப்பம், கவலை இதெல்லாம் வருமே, அதை எப்படி டீல் பண்றது? நிச்சயமா அது ஒரு முக்கியமான கேள்வி. இதை இந்த புத்தகத்துல ஜெஃப் ஃபாஸ்டர் மாதிரி ஆட்கள் ரொம்ப அழகா சொல்றாங்க. ஆன்மீகம்னா எல்லா நெகட்டிவ் உணர்ச்சிகளையும் தூக்கி எறிஞ்சிட்டு எப்பவும் பாசிட்டிவா பரிசுத்தமா இருக்கிறது இல்லைன்னு சொல்றார். அப்ப எப்படி? நம்மளோட வலி, பயம், குறைபாடுகளை எல்லாத்தையும் வெறுக்காம அதை அன்போடு அரவணைக்கிறது தான் உண்மையான ஆன்மீகங்கிறாரு. நம்மளோட நிழல்கள், ஷேடோஸ், அதாவது நாம பார்க்க விரும்பாத நம்மளோட இருந்த பக்கங்கள், அதையும் நம்ம பயணத்தோட ஒரு பகுதியை ஏத்துக்கணும்னு சொல்றாங்க. ஆமா, அது கஷ்டமாச்சே. ஆமா, ஆனா ஜோன் டோலிஃபன்சன் சொல்றாங்க பாருங்க, அவங்களுக்கு வந்த கேன்சரே அவங்க ஒரு விழிப்புணர்வுக்கான பயணமா பார்த்தாங்களாம். வலியும் போராட்டமும் இருந்தாலும் அதுக்குள்ள ஒரு அழகையும் ஆழத்தையும் பார்க்க முடிஞ்சதுன்னு சொல்றாங்க. இது ரொம்ப ஆழமான பார்வை. ஆமா, இது வித்தியாசமா இருக்கு. அப்போ வெறும் சிந்தனை மட்டும் இல்லாம நம்ம உடல், உணர்வுகள், அனுபவங்கள் எல்லாத்துக்கும் முக்கியத்துவம் இருக்குன்னு சொல்றீங்களா? மிகச்சரியா சொன்னீங்க. இது வெறும் தலையோட வேலை இல்ல. பீட்டர் லெவின் போன்றவங்க அதிர்ச்சி, அதாவது ட்ராமா எப்படி நம்ம உடம்புல தங்கிடுது, அதை குணப்படுத்துறது எப்படி ஒரு ஆன்மீக பயணமா மாற முடியுங்கிறத பத்தி பேசுறாங்க. உடம்பு மூலமாவா? ஆமா, நம்ம உடல் உணர்வுகளை கவனிக்கிறது, அதோட ஒரு மாதிரி தொடர்பு கொள்றது மூலமா ஆழமான விடுதலை கிடைக்கலாம்னு சொல்றாங்க. அதே மாதிரி கொரின் சாம்ப்ரன் மங்கோலிய ஷாமன்களோட அந்த ஆழ்நிலை அனுபவங்கள் இருக்குல்ல, ஆமா, அதை ஆராய்ச்சி செஞ்சு அந்த நிலைகள் எப்படி யதார்த்தத்தை பத்தி வேறொரு புரிதலை கொடுக்குதுன்னு காட்டுறாங்க. நம்ம எல்லா அனுபவங்களும், அது நல்லதோ கெட்டதோ, எல்லாமே இந்த பெரிய மர்மத்தை புரிஞ்சுக்க நமக்கு உதவுற வழிகள் தான். இதுல மரண தருவாய் அனுபவங்கள் பத்தியும் வருதுன்னு சொன்னீங்க. என்டிஸ் பிம் வான் லோமல்ங்கிற டாக்டர், அவர் என்ன சொல்றாரு? ஒரு கார்டியாலஜிஸ்ட், இதய நோய் நிபுணர். அவர் சாவின் விளிம்பு வரைக்கும் போயிட்டு திரும்பி வந்த நிறைய பேரோட அனுபவங்களை வருஷக்கணக்கா ஆராய்ச்சி செஞ்சிருக்காரு. ஓ, அவங்கள பலர் இதயம் நின்னு மூளைக்கு ரத்த ஓட்டம் போய் மூளை செயல்பாடு சுத்தமா இல்லாத நிலையில கூட ரொம்ப தெளிவான அவங்க வாழ்க்கைய மாத்தல அனுபவங்களை பெற்றதா சொல்றாங்க. மூளை வேலை செய்யாதப்பவா? ஆமா, உடலை விட்டு வெளியே போன மாதிரி உணர்ந்தது, ஒளிமயமான உருவங்களை பார்த்தது, அவங்க வாழ்க்கைய ஒரு படம் போல திரும்பி பார்த்தது, இந்த மாதிரி. இது உணர்வு நிலைங்கிறது மூளையோட செயல்பாடு மட்டும்தானா, இல்ல அது மூளையை தாண்டியும் தனியா இயங்க முடியுமாங்கிற கேள்விய ரொம்ப வலுவா எழுப்புது. ஆமா இல்லையா? இது பொருள் முதல்வாத பார்வைக்கு பெரிய சவால் தானே? நிச்சயமா, மெட்டீரியலிஸ்ட் வியூக்கு இது ஒரு பெரிய சவால். அப்போ இந்த புத்தகம் முழுக்க நாம உலகத்தை பார்க்கற அந்த அடிப்படையான கண்ணோட்டத்தையே கேள்வி கேக்குதுன்னு சுருக்கமா சொல்லலாமா? விஞ்ஞானம், ஆன்மீகம், நேரடி அனுபவம்னு பல பக்கத்துல இருந்து ஒரே மாதிரி கேள்விகள் எழும்புது. ஆமா, அதுதான் இந்த புத்தகத்தோட ஒரு சிறப்பு. இது இதுதான் பதில் அப்படின்னு எதையும் நம்ம மேல திணிக்கல, பலவிதமான குரல்களை ஒலிக்க விடுது. இப்போ ராபர்ட் தர்மன் மாதிரி பௌத்த அறிஞர்கள் சொல்றாங்க, பிரபஞ்சமே கோடிக்கணக்கான உயிர்களோட மனங்களோட சந்திப்பு தான், வெறும் திடப்பொருள் இல்லைன்னு. மனங்களோட சந்திப்பா? ஆமா. இன்னொரு பக்கம் ஃப்ரிட்ஜ் ஆஃப் காப்ரா மாதிரி விஞ்ஞானிகள் சொல்றாங்க, உயிரை தனித்தனி பாகங்களா பார்க்காம அது ஒரு பெரிய தொடர்புகளோட வலைப்பின்னல், ஒரு சிஸ்டம்ஸ் வியூ ஆஃப் லைஃப் அப்படின்னு பார்க்கணும்னு. ஏஹெச் அல்மாஸ் போன்றவங்க
விஞ்ஞான பார்வைக்கும் இந்த இருமையற்ற பார்வைக்கும் உள்ள அடிப்படை வித்தியாசத்தை தெளிவா விளக்குறாங்க. இப்படி பல பார்வைகள் ஒன்னோடு ஒன்று பேசும்போது, மோதும்போது, விவாதிக்கும்போது நமக்கு ஒரு ஆழமான புரிதல் கிடைக்க வாய்ப்பு இருக்கு. சரி, ஆனா இத்தனை வித்தியாசமான கருத்துக்கள் சில சமயம் ஒண்ணுக்கொன்னும் முரணா கூட இருக்கலாம். இது எல்லாம் ஒன்னா படிக்கும்போது ஒரு குழப்பம் வராதா? எதை நம்புறது எதை விடுறதுன்னு தோணாதா? கண்டிப்பா குழப்பம் வரலாம். ஆனா அந்த குழப்பமே ஒரு நல்ல ஆரம்பமா இருக்கலாம்னு நான் நினைக்கிறேன். இந்த புத்தகம் சொல்ற மாதிரியே பதில்களை விட சில சமயம் கேள்விகள் தான் முக்கியம். ம் ஒரு விஷயத்த பல கோணங்கள்ல பார்க்கும்போது நம்மளோட சொந்த நம்பிக்கைகள், நாமளே அறியாம வச்சிருக்கிற அனுமானங்கள், அசம்ஷன்ஸ் எல்லாம் கொஞ்சம் வெளிச்சத்துக்கு வரும். எது 100க்கு 100 உண்மைன்னு தீர்ப்பு சொல்றதை விட இந்த எல்லா பார்வைகளையும் கொஞ்சம் திறந்த மனசோட அணுகி அது நமக்குள்ள என்ன தாக்கத்தை ஏற்படுத்துதுன்னு கவனிக்கிறது முக்கியம்னு தோணுது. வேராடி சலம்பட் சொல்ற மாதிரி சில சமயம் நம்மளோட உடைந்த நிலைகள், நம்மளோட பலவீனங்கள் தான் ஆழமான புரிதலுக்கும் ஒரு விதமான முழுமைக்கும் கதவை திறக்கும். அந்த நிச்சயன்மையை ஏத்துக்கிறதே ஒரு பெரிய ஆன்மீக பயிற்சி மாதிரி தான். அப்போ சுருக்கமா இந்த புத்தகத்துல இருந்து நாம எடுத்துக்க வேண்டிய முக்கியமான பாடங்கள் என்னென்ன? ஓகே, சில விஷயங்கள் திரும்ப திரும்ப வருது. ஒன்னு உலகத்தை வெறும் பருப்பொருளா ஒரு மிஷின் மாதிரி பார்க்கறதுல சில வரம்புகள் இருக்கு. அது முழு படத்தை காட்டாது. சரி. ரெண்டாவது, உணர்வு நிலைங்கிறது வெறும் மூளையோட ஒரு சைடு எஃபெக்ட் இல்ல. அது இன்னும் ஆழமான அடிப்படையான ஒண்ணா இருக்கலாம். மூணாவது, வெறும் தியரி மட்டும் பத்தாது. நம்ம சொந்த அனுபவம், நம்ம உள் விசாரணை மூலமா உண்மையை தேட முயற்சி செய்யறதுக்கு ஒரு மதிப்பு இருக்கு. நாலாவது, விஞ்ஞானமும் ஆன்மீகமும் எதிரிகள் இல்ல. அவை ரெண்டும் யதார்த்தத்தை புரிஞ்சுக்க வெவ்வேறு கருவிகள், ஒன்றை ஒன்று நிரப்பக்கூடியவை. சாண்ட் அமைப்போட நோக்கமே அந்த உரையாடலை ஊக்குவிக்கிறது தான். ஆமா. கடைசி அஞ்சாவது, நம்மளோட பலவீனங்கள், தவறுகள், வழிகள், அந்த நிழல்கள்னு சொன்னோம் இல்லையா, அதையெல்லாம் பயணத்தோட ஒரு பகுதியா ஏத்துக்கிறது தான் உண்மையான வளர்ச்சிக்கு வழிவகுக்கும். முழுமையா நோக்கி போகணும்னா எல்லா பாகங்களையும் ஏத்துக்கணும். ரொம்ப அருமையா தொகுத்து சொன்னீங்க. சரி, இதெல்லாம் தெரிஞ்சுக்கிறதுனால இத கேட்டுக்கிட்டு இருக்கிற உங்களுக்கு என்ன பயன்? எதுக்காக இத பத்தி இவ்ளோ ஆழமா யோசிக்கணும்? இது ஏதோ தத்துவ வகுப்பு மாதிரி இல்ல. இது நேரடியா உங்கள பத்தி தான். உங்க வாழ்க்கை, உங்க அனுபவங்கள், நீங்க யாருங்கிற அந்த கேள்வி. இந்த புத்தகத்துல இருக்கிற கருத்துக்கள் ஒருவேளை நீங்க உலகத்தை பாக்குற விதத்தை, இல்ல உங்கள பத்தி நீங்களே சொல்லிக்கிற உங்க கதைய கொஞ்சம் மாற்றி யோசிக்க வைக்கலாம். நான் வெறும் இந்த உடம்ப மட்டும்தானா? என் எண்ணங்கள் தான் நானா? சாவுக்கு அப்புறம் என்ன? இந்த மாதிரி கேள்விகளுக்கு நேரடியா பதில் கிடைக்குதோ இல்லையோ, கேள்விகளே இன்னும் ஆழமாகலாம். உங்க பார்வை இன்னும் கொஞ்சம் விசாலமாகலாம். ஆமா. இது உங்களோட சொந்த இருப்போட மர்மத்துக்குள்ள ஒரு பயணம் செய்ய உங்களை தூண்டலாம். கடைசியா தீபக் சோப்ரா அவரோட முன்னுரையில ரொம்ப எளிமையா ஆனா ரொம்ப பவர்ஃபுல்லா ஒரு வரி சொல்றாரு. இங்க இருப்பது போதுமானது. ஒருவேளை எல்லா தேடல்களுக்கும் பிறகு நாம சேர வேண்டிய இடம் அந்த புரிதல் இதுதானோ? அந்த இருத்தலின் ஆழத்தை, அதோட மர்மத்தை சும்மா உணர்வது. ஆக ஆன் த மிஸ்ட்ரி ஆஃப் பீயிங் புத்தகம் ஒரு சிங்கிள் பதில தராம பல குறள்கள் வழியா இருப்பு, உணர்வு நிலை, யதார்த்தம் பத்தின ஆழமான கேள்விகளை எழுப்பி நம்ம சிந்திக்க வைக்குது இல்லையா? நிச்சயமா. நீங்க கேட்ட மாதிரி இந்த புத்தகத்தோட ஒரு முழுமையான பார்வையை எங்களால முடிஞ்ச அளவுக்கு தர முயற்சி செஞ்சிருக்கோம். இந்த அலசல்ல எங்களோட இணைஞ்சதுக்கு ரொம்ப நன்றி. இறுதியா ஒரே ஒரு சின்ன சிந்தனையை மட்டும் உங்ககிட்ட விட்டுட்டு போறேன். யோசிச்சு பாருங்க. இந்த புத்தகம் முழுக்க நாம பார்த்த மாதிரி பெரிய மர்மங்கள் எங்கேயோ வெளியில பிரபஞ்சத்துல இல்லாம இருக்கலாம். ஒருவேளை நாம தேடுற அந்த மிகப்பெரிய மர்மம் இப்போ இதை கேட்டுக்கிட்டு இருக்கிற உங்க கண்கள் மூலியமா அந்த உலகத்தை பார்த்துக்கிட்டு இருக்கிற அந்த விழிப்புணர்வு தான் இருக்குமோ? அது என்ன, அது எங்கிருந்து வருது? இந்த எல்லா விஞ்ஞான, ஆன்மீக, தத்துவ பார்வைகளும் சேர்ந்து உங்களோட சொந்த இருப்பை பத்தின கதையை நாம ஒவ்வொருத்தரும் நம்மளை பத்தி ஒரு கதை வச்சிருக்கோம் இல்லையா, அதை எப்படி மாற்றி எழுத வைக்கும்னு நீங்க கொஞ்சம் யோசிச்சு பாருங்க.